எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான நாள். என்ன நாளுன்னு பார்க்குறீங்களா? நம்முடைய பிரியாவுக்கு இன்றைக்கி பிறந்த நாளுங்க. ஒவ்வொரு வருஷமும் நம்ம பையனோ பொண்ணுக்கோ பிறந்த நாள் வரும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக தானே இருக்கும். அந்த நாள் தான் இன்றைக்கி நம்ம பிரியாவுக்கு இன்றைக்கி பிறந்த நாள். பிறந்த நாள் அதுவும் நான் பிரியா கிட்ட போயிட்டு அங்கே பார்க்கணும் செய்யணும்னு நினச்சோம். ரொம்ப லாங்குன்றதுனால எப்படியும் இன்னும் ஒரு 10 நாளில் போக வேண்டியது இருக்குது. இடையில உடனே இப்போ மறுபடியும் வரணும் இல்லையாம்மா, வேணாம் விடுங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். நான் வரேம்மா, வந்துட்டு கூட அடுத்த நாள் வந்துடுறேன்னா, பரவாயில்லம்மா ரொம்ப தூரம் கோயம்புத்தூர்லேருந்து வரணுன்னா கஷ்டம், வேணாம் இதுக்காகலாம் வந்துன்னு இருக்க முடியுமா அப்படின்றதுனால போகல. ஆனால் மனசெல்லாம் மட்டும் அங்கேயே தான் இருக்குது. ஏன்னா இப்போ இது நான் வீடியோவாக சரி எப்படி போய் பிரியா பார்த்துட்டு செஞ்சுட்டு எதாவது வாங்கி கொடுத்துட்டு வீடியோ எடுத்து போடலாம். இருந்தாலும் நம்முடைய சேனல் பார்க்குற நம்ம சொந்தங்கள் எல்லாருமே நமக்காக நிறைய வாழ்த்து சொல்கிறீங்க, எல்லாமே பண்ணுறீங்க. அந்த வாழ்த்துக்கள் நம்ம பிரியாவுக்கும் கிடைக்கணும். பிறந்த நாளுக்கு உங்களுடைய ஆசீர்வாதம் எல்லாரும் நீங்கள் வாழ்த்து சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் அந்த வீடியோவே எடுக்கிறேன். எல்லோரும் வீடியோ பார்த்துட்டு நம்ம பிரியாவுக்கு பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்லுங்கள். அப்புறம் நம்ம அங்கே போக முடியாதனால இங்கே முடிஞ்சது நம்மளால் ஒரு 10 பேருக்கு நம்ம சாதம் செஞ்சு எடுத்துன்னு கொடுக்கலாம், ஏதாவது சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு நான் தக்காளி சாதம் தான் செஞ்சுருக்கேன். அதே நான் வீடியோ எடுக்கல. நம்ம காலையிலே எடுத்துன்னு கொடுத்தா தான் பசியோடு இருப்பாங்க, சாப்பிடுவாங்கன்றதுனால அப்பாவும் பையனும் தூங்கின்னு இருந்தாங்க. நான் தக்காளி சாதம் சமைச்சிட்டேன். நம்ம சேனலில் நிறைய தக்காளி சாதம் போட்டிருக்கேன், அதையும் போய் பாருங்கள். இப்போ நம்ம பேக் பண்ணி எடுத்துகிட்டு தான் இங்கே கோயிலுக்கிட்ட மட்டும் வயசான பாட்டிங்க இருப்பாங்க. எப்போவுமே எப்போ செஞ்சாலும் நாங்கள் அங்கே தான் அந்த பாட்டிங்களுக்கு கொடுப்போம். அங்கே போய் கொடுத்துட்டு அப்படியே கோயிலில் போயிட்டு பிரியா பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு வந்துடலாம். நீங்கள் எல்லோரும் நம்ம பிரியாவுக்கு கண்டிப்பாக வாழ்த்து சொல்லணும், சொல்லுவீங்க. தக்காளி சாதம் செஞ்சுட்டேன். இப்போ நம்ம பாக்ஸில் போட்டு பேக் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போகலாம். எப்போவுமே நாங்கள் இந்த மாதிரி பாக்ஸை ஒரு 200 300 அந்த மாதிரி வாங்கிட்டு வீட்டில் வச்சுப்போம். ஏன்னு கேட்டால் நம்ம ட்ராவல் பண்ணும் போது நாங்கள் இந்த மாதிரி தான் அதிகமாக எடுத்துகிட்டு போவோம். சாப்பிட்டு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும், பாக்ஸெல்லாம் தூக்கிட்டு போக முடியாதுன்னு. அதே மாதிரி இந்த மாதிரி சாப்பாடு கொடுக்கறதுக்கு மெயின் சாப்பாடு கொடுக்கறதுக்காக தான் வாங்குது. அடிக்கடிக்கு நம்ம கொஞ்சம் அதிகமாக செய்யும் போது ஒரு 5 பேருக்கோ 10 பேருக்கோ கொடுப்போம் இல்லையா, அதுக்காக இந்த பாக்ஸ் எப்போவுமே ஸ்டாக் இருக்கும். அடிக்கடிக்கு கடைக்கு போனோமே அப்படின்றதுனால ஹோல்சேல் கடையில் கொஞ்சம் கம்மியாகவும் கிடைக்கும். நமக்கு எவ்வளோ வேணாலும் வாங்கின்னு வந்துக்கலாம். அந்த மாதிரி கிலோ கணக்கில் நம்ம இதை வாங்கின்னு வச்சுட்டா நம்ம வசதியாக இருக்கும். எப்போ தோணுதோ அப்போ நம்மளால். கிலோ கணக்கு கிடையாது, பீஸ் கணக்கு. பீஸ் கணக்கு, அதான் பீஸ் கணக்கு. ஒரு பாக்ஸில் ஒரு கவரில் 100 வரும். அந்த மாதிரி 100 50 அப்படி 25 அப்படி கூட இருக்கும். நம்ம இந்த மாதிரி பேக் பண்ணிவிட்டு எடுத்துன்னு போய் கொடுத்துட்டு அப்படியே கோயிலில் போய் பிரியா பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு வந்துடலாங்க. இந்த ஸ்டீல் உள்ளே வரணும் இல்லையா, மேலே பேப்பர். இதெல்லாம் ஸ்டீல் உள்ளே வரணுமா நான் கேட்குறேன்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா? இந்த வேலைலாம் நமக்கு அப்பா விட மாட்டாருங்க. சமைச்சு வைக்கிறதோட சரி, அழகாக உக்காந்து நல்லா நீட்டாக பேக் பண்ணி வச்சுடுவார். அதனால் எந்த பக்கம் மூடுறதுன்னு கூட தெரில எனக்கு. ஃபஸ்ட்டு இதெல்லாம் ஓரம்லாம் ஃபஸ்ட்டு அழுத்திடணுமா, நான் எல்லாம் லைனாக பண்ணின்னு வந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் இதை பண்ணணும் அப்படின்றாரு. அதுதான் சொல்கிறேனே, சமைச்சு வச்சுட்டு நான் மற்ற வேலை போய் பார்த்துக்குவேன், அவர் அழகாக பேக் பண்ணி வச்சுருவார். பாக்ஸெல்லாம் போட்டு வச்சுட்டுங்க. பிரியா அம்மா இங்கே வந்தால் நீங்கள் ஸ்வீட் செஞ்சு கொடுத்துருப்பேன் நான் அப்படின்னு சொல்லிச்சு. நீங்களே அங்கே ஸ்வீட் செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்றதுனால ஃபோன்லேயே காலையில் வாழ்த்து சொல்லும் போதே சொல்லிட்டாங்க. நான் இல்லைனா அங்கே பேக் பண்ணி அனுப்பட்டா அப்படின்னு. அங்கேருந்து அனுப்ப முடியுங்களா? இல்லை அதெல்லாம் வேணாம் பிரியா, நானே செய்கிறேன் அப்படின்னு சொன்னேன். போய் நம்ம கோயிலில் போயிட்டு அங்கே இருக்கிறவங்களுக்கு கொடுத்துட்டு அப்படியே சாமி கும்பிட்டு ஒரு சூப்பரான ஏதாவது ஒரு பிரசாதம், ஏதாவதுன்னா என்ன கேட்பார் அப்பா தெரியுமா? சக்கரை பொங்கல் தான் கேட்பார். அப்படி தானே? சக்கரை பொங்கல்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவார். அதாவது சாப்பாடு கூட வேணாம், அதை தான் சாப்பிடுவார். அதனால் இன்றைக்கி அவருக்கு பிடிச்ச மாதிரி சக்கரை பொங்கல் செய்வோம். கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். காலையில் கோயிலுக்கு போயிட்டு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு சாமி கும்பிட்டு சிவன் கோயிலில் வரத்துக்குள்ளே நாங்கள் ஒரு 12 மணி ஆகிடுச்சுங்க. சரி இப்போ மதியம் சாப்பிட்ற டைமில் சக்கரை பொங்கல் எதுக்கு, அப்பா சக்கரை பொங்கல் கேட்டார் இல்லையா, அதனால் சரி நான் சாயங்காலம் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதுதான் சாயங்காலம் இப்போது ஒரு 5 6 மணி ஆகிடுச்சு. இந்த சமயத்தில் கொடுத்தா தான் கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவார். நைட்டு சாப்பிட மாட்டார் அவர். சக்கரை பால் ஒரு கப்பு நிறையா சாப்பிட்டார்னா நைட்டு சாப்பாடு சாப்பிட மாட்டார். அதனால் இப்போது
நான் வந்து இந்த டம்ளரில் 1 டம்ளர் பச்சரிசியும் 1/2 டம்ளர் பாசிப்பருப்பும் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சிட்டேன். 1 மணி நேரம் 2 மணி நேரம் கூட ஊறலாம். சக்கரை பொங்கலுக்கெல்லாம் எவ்வளோ ஊறுதோ அரிசி பருப்பு அந்தளவுக்கு வந்து நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு சக்கரை பொங்கல் வந்து. அதனால் நான் 1 மணி நேரம் முன்னாடி ஊற வச்சுட்டேன். 1 டம்ளர் பச்சரிசி 1/2 டம்ளர் வந்து பாசிப்பருப்பு. இப்போ நான் குக்கரில் தான் செய்கிறேன், பாத்திரத்தில் இல்லை. குக்கரில் வச்சா ஒரு 2-3 விசிலில் சீக்கிரமாக ஆகிடும் இல்லையா, அதனால் குக்கர்லேயே வச்சிடறேன் நான். 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். இல்ல 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம்னு சொன்னேன். 1/2 டம்ளர் பருப்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கு பருப்புக்கெல்லாம் தண்ணியே வேணாம். அது பருப்பு வந்து குழஞ்சி தானே வரும், அதுவே கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். இப்போ அரிசி எப்போவுமே நம்ம நார்மலாக செஞ்சால் 1 டம்ளர் 2 டம்ளர் தண்ணி வைப்போம். இப்போ சக்கரை பொங்கலுக்குன்றதுனால 3 டம்ளர் வைக்கிறேன். அரிசி தான் கணக்கு, பருப்புலாம் கணக்கு இல்லை. ஒரு சிட்டிகை அந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குன்றதுனால ஒரு சிட்டிகை வந்து தூள் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ குக்கர் மூடி போட்டு மூடிட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். குக்கர் வெயிட் குறைஞ்சி குக்கர் மூடி எடுத்துட்டேன். பாருங்கள், நல்லா சாதம் வந்து நல்லா வெந்திருக்கு. சாதம் பருப்பு ரெண்டுமே நல்லா குழஞ்சிருக்கு. ஆமாம், சக்கரை பொங்கலுக்கு. இப்போ இதை இறக்கி ஓரமாக வச்சுட்டு நம்ம சக்கரை பாகு வந்து காய்ச்சிக்கலாம். நம்ம அரிசி எடுத்த டம்ளரில் 1 டம்ளர் வந்து அரிசினா 2 டம்ளர் வந்து வெல்லம் எடுத்துங்க, இனிப்பு கரெக்டாக இருக்கும். நம்ம 1/2 டம்ளர் வந்து பாசிப்பருப்பும் சேர்த்துருக்குறோம். அதனால் அரிசி கணக்கு வச்சு அரிசி 1ன்னா 2 வந்து நீங்கள் வெல்லம் எடுத்துக்கங்க. நான் 2 டம்ளர் வந்து வெல்லம் துருவி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். உங்களுக்கு வந்து சக்கரை பொங்கல் இலக்கமாக வேணுமா கெட்டியாக வேணுமா? கொஞ்சம் இலக்கமாக இருக்கட்டும். ரொம்ப இலக்கமாக இருந்தால் நல்லா இருக்காது, கெட்டியாக ரொம்ப இலக்கமானா மீடியமா. அதனால் நான் வந்து 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். அதாவது அரிசி எடுத்த டம்ளரில் 1 டம்ளர் தண்ணி. கொஞ்சம் இலக்கமாக இருக்கும், ஸ்பூன் வச்சு சாப்பிட்றது நல்லாயிருக்கும். ஓகே. இப்போ வெல்லம் வந்து நல்லா கரைச்சிக்கலாம். பாருங்கள், வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சிடுச்சு. கரைஞ்சதுக்கு அப்புறமாவும் ஒரு 2 நிமிஷம் வந்து வெல்லத்தை வந்து நல்லா கொதிக்க விடுங்க. அப்போ தான் சக்கரை பொங்கல் வந்து கொஞ்சம் கலராக நல்லாயிருக்கும். நம்ம தண்ணியில் சூடு ஏறின உடனே கரைஞ்ச உடனே எடுக்காமல் இன்னும் ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா சக்கரை பொங்கல் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்து சக்கரை பொங்கல் இல்லை, இப்போ தான் நான் வடிகட்ட போடுறேன் இல்லையா? பொங்கலில் வடிகட்ட போகிறேன். ஆமாம், அப்புறம் தான் சக்கரை பொங்கல். ஓ, ஸ்டவ் மேலே வச்சுட்டேவா? அது ஏன்னா நம்ம வாங்குகிற வெள்ளெல்லாம் வந்து இது பாரு எவ்வளோ இருக்குது பார்த்தியா, வடிகட்டாமலாம் சேர்க்கவே முடியாது. ஸ்டவ் வந்து குறைச்சி வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வந்து நல்லா இந்த வெல்லம் பாகோடு வந்து இந்த அரிசி பருப்பெல்லாம் நல்லா குழஞ்சி வரணும். நம்ம எப்போவுமே வந்து என்ன தான் வேக வச்சாலும் வெல்லம் தண்ணி ஊற்றினா கொஞ்சம் இதுவாகி போகுது அப்படியே, அது நல்லா குழையணும். இன்னும் நெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து சக்கரை பொங்கலோடவே சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம முந்திரி திராட்சை வறுத்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இந்த சுட சுட இருக்கிற சாதத்தோடவே நம்ம நெய் வந்து சேர்த்து கலந்து செய்யும் போது ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ இலக்கமாக இருக்கா, கொஞ்ச நேரத்தில் ஆறிடுச்சுன்னா அப்படியே கட்டி போகும். ஆமாம், கட்டி ஆகிடும். சக்கரை பொங்கல்னாவே நெய் தாங்க சூப்பராக இருக்கும். பச்சைக்கருப்பு லேசாக போட்டு வச்சு சூப்பராக இருக்கும் தெரியுமா? சாப்பிடுவியா? இல்லை இருக்கோன்றேன் நான். நம்ம வீட்டில் அதான் வீட்டில் இருக்குது பச்சைக்கருப்புரம். நம்ம வீட்டில் எப்போவுமே ஸ்டாக் இருக்கும் பச்சைக்கருப்புரம். லட்டுக்கு இந்த மாதிரி சக்கரை பொங்கலுக்கு இதுக்கெல்லாம் பச்சைக்கருப்புரம் கொஞ்சோண்டு சும்மா போட்டால் தான் அந்த வாசமே நல்லாயிருக்கும். இப்போ நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம முந்திரி திராட்சை வறுத்துக்கலாம். ஏலக்காய் போட்டுடலாம். அதுக்கு முன்னாடி எங்கே நீங்கள் 2 பேரும் சமையல் வீடியோ எடுக்கணுன்னாவே ஒரே காமெடிங்க. இதை மாற்றி வச்சுருவாங்க. சொல்லிட்டோம், மேலே மெழுகு டப்பா இருக்குது, அந்த டப்பா கட்டு. இது வந்து ஏலக்காய் பொடி பண்ணிக்கிறது. ஆமாம், அதுக்கு மேலே மெழுகு தூள் பண்ணி வச்சுருக்கேன். நீ அடியில் வச்சுட்டு ஆடுற. இப்போ என்ன பண்ண போகிறேன், இதை தூக்கி மேலே வைக்கும் போதும் மெழுகு டப்பா மேலே வைக்கும் போதும் நாளைக்கு மெழுகு முட்டை ஆம்லேட் போடும்போது என்ன பண்ணுவேன், மெழுகு டப்பா அடியில் வச்சுட்டு ஐயோ நான் இங்கே போடணும். ஏன் ஏலக்காய் பொடி ஒரு 2 சிட்டிக்கு சேர்த்துக்கலாம். ஏன்னா கம்மியாக இருக்கிறதுனால நான் கம்மியாக சேர்க்குறேன். போட்டு கலந்து வச்சுட்டு நம்ம ஒரு பக்கமாக இறக்கி வச்சிடலாங்க. மக்களுக்கு தெரியும் நல்ல இன்னத்துக்கு நான் ரொம்ப டார்ச்சல் பண்ணுறேன்னா. இப்போ நெய் வந்து நம்ம ஏற்கனவே 2 ஸ்பூன் சேர்த்துட்டோம். அதனால் இப்போ கம்மியாக முந்திரி திராட்சை மட்டும். நான் வந்து முந்திரி தான் அதிகமாக சேர்ப்பேன் எப்போவுமே. இவர் வந்து எனக்கு திராட்சை நிறைய நான் திராட்சை தான் அதிகமாக சாப்பிடுன்றதுனால இன்றைக்கி திராட்சை அதிகமாக போடுறேன். நெய் நல்லா உருகிடுச்சு. இப்போ வந்து முந்திரி சேர்த்துக்கிறேன். டைம் கொண்டேன் பையன் சூடாக சாப்பிட்டுக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம திராட்சையும் சேர்த்துக்கலாம். உன் பையனும் திராட்சை சாப்பிட மாட்டான், அவனும் பொறுக்கி வச்சு வைப்பான் தனியாக எடுத்து. எல்லாம் உங்களுக்கு தான் வரப்போகுது. எல்லாமே நான் தான் சாப்பிட போகிறேன். ஆமாம். இப்போ முந்திரி திராட்சை நல்லா வறுபட்டுடுச்சு. சக்கரை பொங்கலை சேர்த்துடலாம்.
அப்பா கேட்ட மாதிரி ஒரு சூப்பரான சக்கரை பொங்கல் ரெடி. இல்லை ரெடின்னு சொல்லலடா, சக்கரை பொங்கல் ரெடி. வந்து குறை சொல்லினே இருக்கிறாங்க எல்லாரும் வீட்லேயும் சொல்லுவாங்க, நிறையா பேர் வீடியோ எடுக்கிற பிள்ளைங்களாம், என் பையங்க இப்படி பேசுகிறா அப்படி பேசுகிறேன். அது இன்றைக்கி என் பையனும் நிரூபிச்சிட்டான் பாருங்கள். சொன்னதே திருப்பி ரிப்பீட்டாக பேசுகிறேன் நான். ஞாபகம் மறைஞ்சு அதிகங்களா ஃபஸ்ட்டே சொல்லிவிடுவேன், நான் மறுபடியும் அதே திருப்பி சொல்லுவேன். அதை வந்து எடிட் பண்ணுறவங்க என்ன பண்ணணும், அதை மறுபடியும் சொல்கிறத எடிட் பண்ணுறத வந்து கட் பண்ணணும். அதை பண்ணாமல் திருப்பி பேசுகிறியம்மா, நீ திருப்பி பேசுகிறியம்மா. உனக்கு தான்டா சூடாக இருக்கு, எப்படி சாப்பிடுவேன்? அப்போ நான் நல்லா செய்யலையா ஆவுன்னு சொல்கிறதுக்கு? சூட்டோட சொல்லணுன்ற. ஓ, வாயெல்லாம் பற்றிக்கிட்டு இதில் ஏதோ ஸ்பெஷலா சம்மந்தமே இல்லாமல் பிரியாவோட பர்த்டேக்கு நம்ம செஞ்சு சாப்பிடுவோம். ஆமாம். இனிப்புலாம் சூப்பராக பக்கவாக இருக்குது. நான் கோயிலில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்கு. நல்லா இருக்கா? ஏதாவது ஸ்பெஷல் இருக்கா இதில்? இல்லை எதுவுமே இல்லை, எப்போவுமே செய்கிற மாதிரி தான். நல்லா இருக்கா? இனிப்பு எல்லாமே நல்லா இருக்கு. என்னன்னா இந்த வறுத்து போடுறது மனத்துக்காக தான், என்ன பொறுத்தவரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன். ஆமாம், முந்திரி திராட்சைலாம் போட்டால் அதை அப்படியே எடுத்து ஓரம் போட்டுருவோம், சாப்பிட மாட்டோம், நாங்கள் சாப்பிட்டுக்குவோம். நல்லா இருக்குமா? நல்லா இருக்குல்ல. இன்றைக்கி வந்து பிரியாவோட பிறந்தநாள் வந்து நல்லா ஆமாம் நல்லா பண்ணிட்டோம். ஆனால் அதே சமயத்தில் பிரியாவோட பிறந்தநாள் வந்து எனக்கு பல்லு வலி வந்துச்சுங்க. ஆமாம் நீங்கள் சாப்பிடாதீங்க. நான் சாப்பிட மாட்டேன் எதுவுமே. மதியம் ரொம்ப பயங்கர பல்லு வலி, என்னாச்சுன்னே தெரில. அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு மாத்திரை வாங்கிட்டு வந்து போட்டு, சரி காலையில் வந்து உங்களுக்கு சக்கரை பொங்கல் செஞ்சு காமிக்கிறோன்னு சொல்லிட்டு வீடியோவில் சொல்லிட்டேன். இதை செய்யாமல் எப்படி பாதிலே விடுறதுனால தான் கேட்டேன். வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். நாங்கள் 2 மணிக்கு தான் பல்லு வலி முடியாமல் போயிட்டு மாத்திரை எல்லாம் வாங்கிட்டு வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து படுத்து தூங்க சொன்னாங்க. ஆனால் நல்ல ஹாஸ்பிட்டலு, ஒரு மாத்திரை தான் போட்டேன். ஆனால் பரவாயில்ல, நல்லா கேட்டுச்சு வலி. அந்த அளவுக்கு ரொம்ப வலி, நான் இன்னும் வீடியோவே எடுக்க முடியாது, 2-3 நாளைக்கு பல்லு வேறு பிடுங்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பல்லு இப்போ எடுக்க வேணாம் அப்படின்னு மாத்திரை கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. பரவாயில்ல, நல்லா இருக்குது. அதனால் வந்து வீடியோ ஃபுல்லாக வந்து உங்களுக்காக சக்கரை பொங்கல் முடிச்சிட்டேன். இன்றைக்கி பிரியாவுக்கு இன்றைக்கி பிறந்தனால, ஆனால் வீடியோ வந்து நாளைக்கு தான் வரும். சனிக்கிழமை காலையில் வந்துடும் வீடியோ. நீங்கள் எல்லாருமே வந்து பிரியா வந்து ரொம்ப விரும்பி கேட்குறீங்க, ரொம்ப பாசமாக பேசுகிறீங்க எல்லா விஷயத்துலையுமே. அதே மாதிரி நீங்கள் எல்லாருமே வந்து பிரியாவுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லிவிடுங்க. ஆமாம், வீடியோவில் சொல்லிடுறோம் பிரியா, நேரில் ஃபோனில் சொல்லிவிட்டோம், இப்போ வீடியோவில் சொல்லிடுறோம். பிரியா, அப்பா, நான், அப்பு எல்லாரும் சேர்ந்து பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பிரியா உனக்கு. நீங்களும் இதே மாதிரி நல்லா ஜாலியாக பொண்ணோட பிறந்தநாள் போகலன்னா கூட நம்ம வீட்டில் இருக்கிறவங்க சந்தோஷமாக ஜாலியாக இருந்துட்டா அப்படி. ஆமாம், இருந்துட்டு சக்கரை பொங்கல் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி. தேங்க்யூ.